ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம சார்ஜு அது ஸ்ட்ரெயிட்டு கண்டக்டரு இல்லை சர்க்குலர் காயில் அதை சுற்றி எவ்வளோ மேண்டிபிள் இருக்குன்னு பார்த்துருந்தோம். அப்புறம் அதை யூஸ் பண்ணி டான்ஜென்ட் கிலோமீட்டருக்கு டிவைஸ் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புதுவிதமான லா இருக்குது. எப்படி நம்ம ஃபஸ்ட் லெசனில் காஸ் லாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம், அந்த மாதிரி இங்கே ஒரு லா இருக்குது. தட் இஸ் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ் லா மாதிரி ஆம்பியர் சர்க்யூட் லா. காஸ் லாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சோம். ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த லா என்ன சார் சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறாங்க. க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டிஎல் வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐசி. இதை அப்படியே நீங்கள் படிச்சு கண்டுதான். இந்த இன்டெக்ரலுக்கு மீனிங் புரியுதாமா? வேறு இன்டெக்ரல் போட்டால் லைன் இன்டெக்ரல், இந்த மாதிரி ரவுண்டு போட்டாங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் இல்லை க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த லைன் இன்டெக்ரல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இதை அப்படியே படிச்சு காட்ட வேண்டியது. முக்கியமான 2 மார்க்குமா, மெனி டைம்ஸ் பப்ளிக்கில் கேட்டுருக்காங்க. முக்கியமான 2 மார்க்கு. இந்த ஈக்குவேஷன் அப்படியே படித்து காட்டுங்க. த லைன் இன்டெக்ரல் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் டைம் ஐ என்க்ளோஸ் த சர்ஃபேஸ். இப்போ ஒரு இடத்துல மேண்டிபிள் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம், அது உள்ள கரண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம இது பார்த்துருப்போம் காஸ்லா. அது என்ன சொன்னிச்சு, இடிஏ. அதுக்கு என்ன இருந்துச்சு, கியூ என்க்ளோஸ். அதே ஸ்ட்ரக்சரில் இது வந்துருக்கு பாருங்கள். அங்கே எஃப்லாண்டு கீழே இருந்துச்சு, இங்கே மியூ நாட்டு மேலே வந்திருக்கு. இங்கே இ, இங்கே பி, அங்கே கியூ, இங்கே ஐ. இப்போ ஒரே ஸ்ட்ரக்சரில் வருது பாருங்கள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? யாராவது சொல்லுங்கள், ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்குது, கரண்ட் கேரிங் கண்டக்டர், லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குது, அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம மியூ நாட் ஐ பை 2πa. மியூ நாட் ஐ பை 2πa. வெரி குட். அது எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? மொத்தம் 3 டயக்ராம் பெருசாக போட்டோம், 3 ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணோம், பயர் சாஃப்ட்ல அப்ளை பண்ணோம், அந்த ட்ரையாங்கிள் வழியெல்லாம் கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணோம். That is a big process, but we got the answer mu naught I by 2πa. இப்போ அதே ஆன்சரை இப்போ நம்ம திருப்பி எடுக்க போகிறோம். ஆனால் ஜஸ்ட் வித்தின் 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸில் 1 மினிட் தான். 1 மினிட்டில் ஈஸியாக கண்டுபிடிச்சி போயிடலாம். ஒரு 5 மார்க்கு 1 நிமிஷத்தில் எழுதுனா அது இந்த 5 மார்க் தான். பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர். அதே கொஸ்டின் ரிப்பீட்டு, லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர். இந்த கொஸ்டின் கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர். நம்ம அங்கே பார்த்தது என்ன பண்ணோம், யூஸிங் பயர் சாஃப்ட் லா. கரெக்டாமா? யூஸிங் பயர் சாஃப்ட் லா. இங்கே வந்து என்ன கேட்டிங்கன்னா, யூஸிங் ஆம்பியர் சர்க்யூட் லா. இது ஒரு 5 மார்க். இது ரெண்டுத்துலேருந்து உனக்கு கேட்க வாய்ப்பு இருக்குமா? நான் குழப்பமாக இருக்கனால அதை கேட்பாங்க. ஆனால் அதை விட இது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சு. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, லெட் பி கன்சிடர் ஏ கரண்ட் கேரிங் கண்டக்டர். இப்போ இதில் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, அந்த காசியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க காசியன் சர்ஃபேஸ் சூஸ் பண்ணோம், சிமெட்ரிக்கல் நேச்சர் உள்ள. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும், ஆம்பிரியன் லூப் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஆம்பிரியன் லூப், அங்கே வந்து காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொன்னோம், இங்கே ஆம்பிரியன் லூப்பை சூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த கரண்ட் கேரிங் வேறு சுற்றி உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க சர்க்குலர் சேஃப்டு ஆம்பிரியன் லூப்பு கன்சிடர் பண்ணுறாங்க. மிட் பாயிண்ட் ஓலேருந்து 6 டிஸ்டன்ஸில் பாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன். இந்த ஏங்கிற பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆம்பிரியன் லூப்பை எடுத்துக்கிறாங்க. நம்மளாக தான் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்கும், டிபி வெக்டார் இங்கே இருக்கும். அந்த டிபி வெக்டார் கண்டுபிடிச்சி என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணி நம்ம இதில் எவ்வளோ சுற்றி எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த லா என்ன சொல்லுது, ஆம்பியர் சர்க்யூட்டில் ஒரு லூப் இருக்குல்ல, ஒரு லூப்புக்குள்ளே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மியூ நாட் என் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுது. அப்போ அதை இங்கே அப்ளை பண்ணலாமா? க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டிஎல் வெக்டார் மியூ நாட்டு ஐசி. கரெக்டாமா? அங்கே உள்ளது அப்படியே இறக்கிட்டேன். இது வரைக்கும் சொன்ன புரியுதா? ஓகேம்மா. இப்போ டாட் பாலிட்டு இருக்கு. அப்போ பிடிஎல் காஸ் தீட்டான்னு வருமா? இங்கே வந்து தீட்டா வந்து 0 டிகிரி போடுறாங்க. தீட்டா 0 டிகிரி. ஏன்னா இதில் ஏரியாவுக்கு நார்மலாக இருந்தாலும் அதே இதே டைரக்ஷனாக இருக்குமா. இப்போ டிபி வெக்டாரும் ஏரியா வெக்டாரும் எப்படி இருக்கும், அந்த லென்த் வெக்டாரும் சேம் டைரக்ஷன்.
இப்போ தீட்டா 0 காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? பி வெக்டார் டிஎல் வெக்டார், சாரி வெக்டார் வரக்கூடாது, பிடிஎல் ஈக்குவல் டு மியூனாட் ஐசி. காஸ் தீட்டா வேல்யூ 1ன்னு மாறிடுதுமா, அப்போ பிடிஎல் மியூனாட் ஐசி. இப்போ என்ன பண்ணுறாங்க? பி இஸ் அ கான்ஸ்டன்ட், அதை வெளில எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் ஈக்குவல் டு மியூனாட் ஐசி அப்படின்னு போடுறாங்க. அம்மா ஒரு சின்ன லெங்க்த்து டிஎல்ரா, இந்த மாதிரி எத்தனை டிஎல் எடுத்துக்கலாம் நம்ம, புரியுதா? அப்போ எல்லா டிஎல்லையும் எடுத்தால் என்ன கிடைக்கும்? எல்லா circumference. வெரி குட் வெரி குட் வெரி குட். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கிடைக்கும். அப்போ 2π ஆர்னு போடுறாங்க. ஓகேவா? ஈக்குவல் டு மியூனாட் ஐசி. உனக்கு என்ன வேணும்? பி தானே வேணும். இப்போ பி ஈக்குவல் டு ஐசி வந்து ஐன்னு எடுத்துக்கிறாங்க. நம்ம ஏன் ஐசின்னு குழப்பிக்கிட்டேன், ஐன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ மியூனாட் ஐ டிவைட் பை 2π ஆறு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டேன், லாங் சைட் ஹண்ட்ரட் சுற்றி எவ்வளோ மேண்டிபிள் இருக்கும்? mu naught I by 2pi a. அதே தான் இங்கேயும் வந்துருப்பாரு. என்ன அங்கே டிஸ்டன்ஸ் ஏன்னு எடுத்துக்கிட்டா ஏ வந்துச்சு, இங்கே ஆறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறுன்னு வந்திருக்கு. ஒரு வித்தியாசம் காட்டணும், அதுக்காக தான் ஆறுன்னு போட்டுருக்காங்க. நீ குழப்பி போயிடலாம், அதுக்காக ஆறு போட்டுருக்காங்க. ஆனால் இப்படியும் டக்குன்னு முடிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ புரியுதா இந்த இதோட இம்பார்ட்டன்ஸ்? ஆம்பியர் ஷிஃப்ட்லாம் அங்கே வந்து கஷ்டப்பட்டு 2 பேஜுக்கு போய்ட்டுருந்தோம். இதில் பவர் கட்டு வேறு, இதில் ரீக்ளாஸ் வேறு, இதில் இங்கே அப்படிலாம் இல்லாமல் சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஏன்னா இடையில கதையாக சொல்லியிருப்பாங்க தீட்டா 0 இதெல்லாம்னு. அப்புறம் வந்து பிஏ வெளில எடுக்கிறோம், இதோட இன்டகிரேஷன் 2π ஆர், லிமிட்லாம் போட்டிருப்பாங்க 0லேருந்து 2π ஆர். அதனால இன்டகிரேட் பண்ணால் 2π ஆர் வரும். கொஞ்சம் அப்படியே கதையாக சொல்லிட்டு அதை சொல்லிடணும். இந்த டயக்ராம் போட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதினாலே 4.5 மார்க்கு, தியரிக்கு ஒரு 1/2 மார்க் 5 மார்க்கு அழகாக வாங்கிடலாம். இஸ் இட் கிளியர்? Yes. அப்போ ஸ்ட்ரைட்டு ஒயரை சுற்றி லாங் சைட் கண்டக்டரை சுற்றி மேண்டிபிள் கேட்டாங்கன்னா 2 கொஸ்டின் இருக்குது. அங்கே வந்து பயட்ஸாக வரலான்னு சொன்னாங்க. இல்லை எதுவுமே கொடுக்காம இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் எழுதணும். பயட்ஸாவில் யூஸ் பண்ணி சொன்னாலும் சரி சொல்லலாலும் சரி, அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் தான் எழுதணும். அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. உனக்கு குழப்பறக்காக இதை கூட கேட்கலாம். அதை விட இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு இந்த 5 மார்க் எழுதுற உனக்கு 2 நிமிஷம் தான் ஆகும். ஓகே, இப்போ சொல்லித்தரேன், எனக்கு 2 நிமிஷம் தான் இருக்கு பாருங்க. ஓகேவா? அந்த மாதிரி பார்த்துக்கிறேன். ஓகேவா? அப்போ ஸ்ட்ரைட் ஒயர் சுற்றி மேண்டிபிள் கண்டுபிடிச்சேன். இப்போ சர்க்குலர் காயில் கண்டுபிடிச்சா என்ன பண்ணிடும்? சென்டரில் சர்க்குலர் காயில் சென்டரில் எவ்வளோ இருக்கும்? mu naught Ni by 2. 2r. நேற்றானே எழுதி அனுப்புனீங்க மீனாடு என்ன பை 2r. அப்போ அதுவும் வந்துடும். இதே மாதிரி டெரி பண்ணி அதுவும் வந்துடும். நமக்கு அது சிலபஸில் இல்லை, அதனால் விட்டுருவோம். ஓகேங்களா? சரி, இப்படி இருந்தால் இது பேர் ஒயர்னு சொன்னேன். அதே இப்படி சுற்றிட்டோன்னா இது பேர் என்னது? சர்க்குலர் காயில். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இல்லை n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சுற்றலாம். அப்படியே அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்கலாம். கரெக்டாக இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்? அப்படி சுற்றாமல் இப்படி சுற்றிடுறேன். ஒயர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுறோம்? மரவட்டை மாதிரி இப்படி சுற்றி விட்றோம். ஸோ இப்படி சுற்றுனாங்கன்னா இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, சொலினாய்டு. இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா? புதுசாக இருக்கும். Ferromagnetic material solenoid core னு வந்துச்சு. சொலினாய்டு கோர்னு சொல்லிதாங்களா? இப்போ வரும்போது பார்ப்போம். ஸோ இப்போ சொலினாய்டுமா. ஸோ இந்த மாதிரி காயிலாக இருந்துச்சுன்னா ஒரே இடத்துல சுற்றாமல் இந்த மாதிரி அடுத்தடுத்த காயிலாக சுற்றினாங்கன்னா, கண்டினியூஸ் காயில்ஸாக இருந்ததுன்னா இது பேர் சொலினாய்டு. டிஃபைன் சொலினாய்டுலாம் கேட்க மாட்டான், பயப்படாதீங்க. இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பேஜ் நம்பர் 163 இருக்கு பாருங்க. சொலினாய்டு இஸ் அ லாங் காயில் ஆஃப் ஒயர் க்ளோஸ்லி wound in the form of helix. இந்த சேஃபு பேர் வந்து ஹெலிக்ஸ், ஹெலிக்கல் சேஃப். இப்போ கண்டினியூஸ் ஃபார்ம் ஆஃப் காயிலாக சுற்றி வச்சுருந்தாங்கன்னா அது ஹெலிக்கல் சேஃப் இருந்துச்சுன்னா இது பேர் சொலினாய்டு. ஓகேங்களா? இப்போ இதில் நான் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். இப்போ இதில் கரண்ட்டை பாஸ் பண்ணால் என்ன ஆகும்? இதுலேயும் மேண்டிபிள் ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு ஒயர்லேயே மேண்டிபிள் ப்ரொடியூஸ் ஆகுது, ஒரு காயிலில் மேண்டிபிள் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ இதுலேயும் என்ன ஆகும்? மேண்டிபிள் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அதில் ஒவ்வொரு காயிலையும் மேண்டிபிள் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ டோட்டல் மேண்டிபிள்ங்கிறது எல்லா காயிலோட அடிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த காயிலோட இன்சைடில் இது வந்து ஒரு பவர் மைண்ட் மாதிரி ஆக்ட் ஆயிருமா. ஓகே, அப்போ இன்சைடில் மேண்டிபிடு யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ஒரு சர்க்குலர் காயில் சென்டரில் எப்படி இருக்குது? யூனிஃபார்மாக இருக்குது. கரெக்டாக ஒரு காயிலோட சென்டரில் யூனிஃபார்ம் மேண்டிபிள் இருக்குது. அப்போ சொலினாய்டோட சென்டரில் பார்த்தீங்கன்னா பேரலான ஈக்குவலான மேக்னிடியூட் உள்ள ஒரு மேண்டிபிள் இருக்குது. அப்போ ஒரு உனக்கு யூனிஃபார்ம் மேண்டிபிள் வேணும்னா அங்கே என்ன இருக்கணும்? சொலினாய்டு இருக்கணும். உள்ளே தான் இவ்வளோ இருக்குது. ஓகேங்களா? வெளியில் எவ்வளோ இருக்குன்னா 0 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் இருக்காதான், ஏன்னா உள்ளே தான் எல்லாம் ஆட் ஆகுமா. வெளியில் வர்றது கொஞ்சம் வீக்காக இருக்கனால அதை கன்சிடர் பண்ணல. ஆல்மோஸ்ட் 0ங்கிறாங்க.
அதனால் சொலினாய்டை பொறுத்த வரைக்கும் இன்சைடில் தான் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். எவ்வளவு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு டெரிவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் கிளியராக இருக்கடா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சொலினாய்டில். இதை என்ன பண்ணலாம்னா டேரெக்ஷனை கண்டுபிடிச்சிக்கலாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட டேரெக்ஷன் நம்ம பொதுவாக மேக்னெட்டிக் ஃபீல்ட் டேரெக்ஷன் எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் தம். ஆமாம், ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் இப்படி வச்சுருப்போம்மா கையை. கட்ட விரலில் வந்து கரண்ட் டேரெக்ஷனா, என் சர்க்கிளிங் ஃபிங்கர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டேரெக்ஷன் சொன்னோம். இங்கே வந்து நம்ம ஒயர் வந்து இப்படி சர்க்கிளாக இருக்குது. அப்போ இப்படி மடித்து தான் வச்சுப்போம். நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸை கையில் பிடிச்சா எப்படி பிடிப்போம், கேரியில் பிடிச்சா எப்படி பிடிப்பீங்க, அந்த மாதிரி தான் நம்ம பிடிப்போம். ஒரு வாட்டர் பாட்டில் பிடிச்சா எப்படி பிடிப்போம், அந்த மாதிரி இருக்கும். அப்போ இது வந்து ஒரு பேர் மட்டும் மாற்றுறாங்க, ரைட் ஹேண்டு பாம் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பாம்னா உள்ளங்கைமா, உள்ளங்கை விதி. அப்போ ரைட் ஹேண்ட் பாம் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கட்டை விரல் இருக்குல்லப்பா, அந்த கட்டை விரல் வந்து எந்த டைரக்ஷன் சொல்லுது, அதை வந்து 2 மார்க் நோட் பண்ணிங்க. பாம் ரூல் எங்கேமா இருக்குது, எதுவும் சொல்லலை, நம்ம பொதுவாக எடுத்துப்போம். அந்த கட்டை விரல் வந்து கரண்டோ டைரக்ஷன் சொன்னிச்சுன்னா, இந்த என் சர்க்கிளிங் ஃபிங்கர்ஸ் வந்து இல்லை அந்த பாம் வந்து எதை சொல்லுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை சொல்லும். இது என் பழைய புக்கில் இல்லவே இல்லையடா. இருக்குடா. ரைட் ஹேண்டு 163 நமக்கு கடைசி பேரால் இருக்கு பாருங்கள். இந்த கரண்ட் கேரிங் சொன்னாடி ரைட் ஹேண்டு. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபிங்கர்ஸ் கேர்டு, அந்த கேர்டு ஃபிங்கர்ஸ் இருக்குல்ல வளைஞ்சு வளைஞ்சிருக்கு பாருங்கள், இதுதான் வந்து கரண்டோட டைரக்ஷன் சொல்லுதான். ஏன்னா கரண்ட் வளைஞ்சு போய்ட்டு பாருங்க, இந்த காயிலில் கரண்ட் வளைஞ்சு போய்ட்டுருக்கோம். அது சொன்னிச்சுன்னா இது கட்டை வரல என்ன பண்ணுது, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனை சொல்லுது. எக்ஸ்டன் தம் டைரக்ட் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது ஒரு 2 மார்க். கண்டுபிடிச்சிங்களா எங்கே இருக்குன்னு, அதை நோட் பண்ணிங்கம்மா. எல்லாம் கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம படித்து வச்சுருமே. ரூல்ஸ்லேருந்து ஏதோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குது. ரூல் லா அப்படின்னு சொல்கிறோம்னா அதுலேருந்து ஒன்று வந்துடும். இப்போ நான் சொலினாய்டோட ஸ்ட்ரக்சர்லாம் படத்தில் போட்டுருவேன், அது பார்த்துங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சொலினாய்டுக்கு உள்ளே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதில் காயில் என்ன பண்ணுது, இப்படி சுற்றி போட்டுருக்காங்க கரெக்டாமா. இங்கே காயில் வந்து உள்ளே போகுது, இங்கே காயில் வந்து வெளியில் வருது மேலே. அதனால் இதை எப்படி பண்ணலாம்னா, உள்ளே போகிற இடம்லாம் எக்ஸ்னு போட்டுங்க. ஏன்னா எக்ஸ்னு போட்டாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ட்னு பார்த்தோம். அது ஜென்ரலி இன்வெர்ட், அவ்வளோதான் மீனிங். அங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ட்னு பார்த்துருப்பேன். ஸோ இங்கே காயில் உள்ளே போகிறதுனால எக்ஸ்னு போட்டுக்க, கீழே டாட்டு போட்டு வச்சுங்க. அப்போ இனிமேல் சொலினாய்டு இந்த மாதிரி கிறுக்கிட்டு இருக்கானா, பாதை கிறுக்கின மாதிரி இருக்குல்ல. அதனால் சொலினாய்டோட எலும்பு கூட தான் வரையணும். நம்ம சொலினாய்டு வரையாமல் இப்படி வரைஞ்சிடும். எக்ஸு போட்டு இப்படி டாட்டு போட்டோம்னா இப்படி வந்துச்சுன்னா இது பேர் தான் என்னது, சொலினாய்டு. இதை தான் இப்படி வரைகிறாங்க, புரிஞ்சுக்கிட்டிங்களா. இப்படி இருக்கிற சொலினாய்டை இப்படி வரைஞ்சிக்கலாம் சிம்பிளி. அப்போ தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்ன. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த லாங் சொலினாய்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு 5 மார்க்கு, ரொம்ப ஈஸியஸ்ட் 5 மார்க்னா. மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் சொலினாய்டு. ஓகேவா. ஸோ அந்த டயக்ராம் வரைஞ்சிடுறோம். அதில் நிறைய காயில் சுற்றி வச்சுருக்காங்க. ஆனால் அப்படி போடாமல் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்னு போடுறோம். அதுக்கு நேருக்கு நேராக டாட் வச்சு விட்ருங்க போய். அப்போ காயில் எப்படி இருக்குது, அங்கே உள்ளே போது இங்கே வெளில வருது, உள்ளே போது வெளில வருது, அப்படியே சுற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிங்க. இதில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுனால இங்கே ஐன்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் யாருமே கவனிக்க மாட்டாங்கம்மா, நீங்கள் கரெக்டாக போடணும். ஸோ இந்த இடத்துல ஐங்கிறத நோட் பண்ணி வச்சுருங்க. ஓகேவா. அப்போ இந்த சொலினாய்டில் கரண்ட்டு பாஸ் ஆகுது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினுமே கரண்ட் இருக்கும், அது இல்லாட்டி 1/2 மார்க்கு கட்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இங்கே கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஓகேங்களா. சரி, இப்போ இதுக்கு நடுவில் தான் என்ன இருக்கும், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதாவது பேரலாக உள்ள யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேலையை கண்டுபிடிக்க போகிறேன். சார், டெல் மீ. இந்த டயக்ராம்க்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ போன கொஸ்டினில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம அந்த ஆம்பிரியன் லூப் எடுத்துக்கிட்டோமா, சர்க்குலராக எடுத்துக்கிட்டோம். ஒரு ஒயரை சுற்றி சர்க்குலர் ஆம்பிரியன் லூப் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து ஒரு ரெக்டாங்குலர் இருக்குங்களா, ரெக்டாங்குலர் ஆம்பிரியன் லூப் எடுத்துக்கிறாங்க.
ஓகேங்களா? அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா இப்படி எடுத்துக்கிறாங்க. பாதி உள்ளே போகிற மாதிரி பாதி வெளில வர மாதிரி இப்படி எடுத்துக்கிறாங்க. ஆம்பிரியன் லூப்பு ஏபிசிடி பேர் வச்சு விட்ருமா? ஸ்மால் ஏபிசிடி அப்படிங்கிற ஒரு ஆம்பிரியன் லூப்பு எடுத்துக்கிறாங்க. இந்த ஆம்பிரியன் லூப்பில் எவ்வளோ மேண்டிபிள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த இன்டகிரேஷன் வச்சு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த லூப்புக்குள்ளே எவ்வளோ மேண்டிபிள் இருக்கும்? இன்டகிரேஷனாக பிடி அதாவது ஈக்குவல் டு என்ன வரும்? mu naught times of I n. ஐ என்க்ளோஸ் அப்படின்னு வரும். ஓகேவா? இது வந்து நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம்னா சார்ஜர் ஒயர் ஷீட்லாம். அப்போ ஒரு க்ளோஸ் இன்டகிரல் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம்? 3 லைன் இன்டகிரலாக பிரித்தோம். டாப்பு பாட்டமு கேர்டுன்னு பிரித்தோம். அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு க்ளோஸ்டு லூப்பை 4ஆக பிரிக்கிறாங்க. ஏ டு பி லைன் இன்டகிரல், பி டு சி, சி டு டி, டி டு ஏவா. ஒரு முட்டையிலேருந்து 4 குட்டி பாம்பு வந்தால் தான் இமேஜின் பண்ணிங்க. சார் சொல்கிற புரியுதா? ஏலேருந்து பி, பி டு சி, சி டு டி, டி டு சி டு டி, டி டு ஏ. 4 மேண்டிபிள் இருக்குடா. பிடிஎல் ப்ளஸ் பிடிஎல் ப்ளஸ் பிடிஎல் திஸ் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ என்க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? இந்த லூப்பை பிரிக்கிறோம் நம்ம. ஒரு லூப் இன்டகிரலை அதாவது சர்ஃபேஸ் இன்டகிரலை 4 லைன் இன்டகிரலாக பிரிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எந்தெந்த வேலையெல்லாம் இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இது ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ இந்த சி டு டி இருக்குல்லம்மா, இந்த சி டு டி பாருங்க கம்ப்ளீட்லி அவுட் சைடு இருக்கா? அப்போ வெளியில் மேண்டிபிளே கிடையாது. அதுக்கு தான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லிட்டேன். சொலினாய்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே தான் மேண்டிபிள் இருக்கும். வெளியில் மேண்டிபிள் வேல்யூ 0. அதனால் அந்த சி டு டி போகிறது கிடையாது. எங்கே போகுது சி டு டி? இது 0 அப்படின்னு நீ கதை சொல்லணும். அது இன்வால்வ் ஆகாது. அடுத்தது மேண்டிபிள் இப்படி போயிட்டு இருக்கு ரைட்டுங்களா? இந்த பி டு சி இன்னொன்று டி டு ஏ. இந்த பி டு சி போகிறது சரி, டி டு ஏ போகிறது சரி. இதுக்கும் ஆங்கிள் எவ்வளோன்னு பாருங்கள். 90 degree. வெரி குட். அதே தானேம்மா இங்கேயும் 90 டிகிரி, இங்கேயும் 90 டிகிரி. இப்போ நம்ம பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இருக்குது. அப்போ பிடிஎல் காஸ் தீட்டாவா? அப்போ காஸ் 90 தானேம்மா போடணும். காஸ் 90யோட வேல்யூ எவ்வளவு? 0. வெரி குட். அப்போ இந்த பி டு சி போகிற இடமும் 0, டி டு ஏ வர இடமும் 0. இப்போ இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க? 4ஆக பிரித்ததை விட்டுட்டு சிம்பிளி ஏ டு பி போகிற பிடிஎல் காஸ் தீட்டாரோ காஸ் தீட்டாரோட வேல்யூ 1 போடுங்க. ஏன்னா இந்த ஏ டு பி பாருங்கள், இதுவும் மேண்டிபிள் சேம் டைரக்ஷன் கரெக்டுங்களா? இப்போ 0 டிகிரி காஸ் 0 1 வந்துடும். அதனால விட்டுருங்க. அப்போ இன்டகிரேஷன் பிடிஎல் ஈக்குவல் டு மியூ நாட்டு ஐ என்க்ளோஸ்டு ஏதோ ஐன்னே வச்சுங்க. ஓகேவா? இல்லை இதில் n டர்ன்ஸ் இருக்குல்லடா, அதனால் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா n டர்ம்ஸ் ஆஃப் ஐன்னு போடுறாங்க. n டர்ன்ஸ் இருக்குல்ல, அதனால் மியூ நாட்டு என்ஐ. ஸோ அந்த பிஏ கூட வெளில எடுத்துருங்க. இன்டகிரேஷன் டிஎல்லாம் என்ன வந்துடும்? டோட்டல் லெங்த் வந்துடும். அப்போ மியூ நாட்டு NIE அப்படின்னு வந்தது. இந்த எல்லை கூட அங்கே தள்ளி விடுங்க. நம்ம பி தானே மெயின். மியூ நாட்டு NI/L. இதுதான் இதுக்கான ரிசல்ட்டுமா. அப்போ ஒரு சொலினாய்டுக்குள்ளே இவ்வளோ மேண்டிபிள் இருக்குது. இந்த N/L இருக்குல்லப்பா, அதாவது நம்பர் ஆஃப் டர்ன்ஸு பெர் யூனிட் லெங்க்த்து. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லெங்க்த்து அதை ஸ்மால் என்னன்னு எடுத்துக்கலாமா. இப்போ பி ஈக்குவல் டு மியூ நாட் ஸ்மால் NI. ஓகேவா? இதுதான் என்னது? ஒரு சொலினாய்டுக்கு இன்சைடில் உள்ள மேண்டிக் ஃபீல்டு. அப்போ ஸ்மால் n ஈக்குவல் டு கேபிட்டல் N/Lன்னு போடுங்க. எழுதிடணும், அப்போ தான் மார்க் தருவாங்க ஃபுல்லாக. ஓகேவா? இதில் மியூ நாட்டு கான்ஸ்டன்ட், n கான்ஸ்டன்ட்டு. அப்போ பி எப்படி இருக்குது? டாலி பர்சல் டு I current. வெரி குட். கரண்ட்டு தான். கரண்ட்டை கம்மியானுச்சுன்னா கம்மியான யூனிஃபார்ம் மேண்டிபிள் கிடைக்கும், அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான மேண்டிபிள் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதாம்மா என்னது? சொலினாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? எஸ்மா. இது ஒரு 5 மார்க்டா. அப்போ கரண்ட்டு பாஸ் ஆனிச்சுன்னா மேண்டிபிள் இருக்குது. இப்போ கரண்ட் வேல்யூ 0னா மேண்டிபிள் எவ்வளவு? 0. அப்போ இது வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி. இப்போ இது எலக்ட்ரோ மேக்னட் ஆக்ட் ஆகும். இந்த சொலினாய்டு ஆக்டர்ஸை எலக்ட்ரோ மேக்னட் அந்த டூயினோவில் சொல்லியிருக்காங்க, நோட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. இது ஒரு எலக்ட்ரோ மேக்னட். வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுறீங்கன்னா கரண்ட்டை கொடுக்குற மேண்டிபிளை கொடுக்கும் இந்த இது. இல்லை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக ஒரு காயில் மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சொலினாய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 3.16 சம் இருக்குது. அதை அப்படியே பார்த்துக்கடா. ரொம்ப சிம்பிளான சம் தான். அதிகப்பட்டதில் காட்டிடுமா தான். ரைட்.
ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன், அதை பாருங்கள். அந்த சம்மில் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்ப்போம். எம்மாடி இந்த மிஷினை எங்கேயாவது பயாலஜியில் படிச்சிருக்கீங்களாம்மா? எஸ் சார். ஸ்கேன் வெரி குட்மா. எம்ஆர்ஐ ஸ்கேன்னு சொல்லுவாங்க. படிச்சது இல்லை சார், நான் கேள்விப்பட்டீங்களாம்மா? ஸ்கேனு இப்போ இந்த கொரோனா டைம்லலாம் அதிகமாக சம்பாரிச்சு யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கேன் சென்டர் வச்சுருந்தவங்க தான். ஒரு ஸ்கேனுக்கு 4000 5000 அப்படின்னு சொல்லி சம்பாரிச்சிட்டாங்க. அதாவது லங்ஸில் வந்து எந்த அளவுக்கு அந்த வைரஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? நம்ம உடம்புல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகேங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன், மேக்னெட்டிக் ரெசொனன்ஸ் இமேஜிங். இது ஒன்றுமே கிடையாதுடா, நீ இவ்வளோ நேரம் படித்து சொல்லினாயிடு. அதுதான் அது. இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, இதில் இப்படி காயில் இருக்கும், அவ்வளோதான். இதை கொஞ்சம் அப்படியே இதாக பண்ணிங்க, நெருக்கி போட்டிருக்காங்க. நம்ம இப்படி வரைவோமா சொல்லினாயிடுனா, ஓகேவா? அப்படி வரையாமல் ஒரே இடத்துல இப்படி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். இதுதான்மா ஒரு சொல்லினாயிடு தான். நம்ம என்ன பண்ணுறாங்க, அந்த மிஷினாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இல்லை கரண்ட் அனுப்புவாங்க, மேண்டிஃபைடை கொடுக்கும். இப்போ இதில் ஒரு பேஷண்ட்டை படுக்க வச்சு உள்ளே அனுப்பிடுவாங்க. நம்ம மேலே என்ன ஆகும், மேண்டிஃபைடை பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதை அப்படியே டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணிடுவாங்க. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மேண்டிஃபைடு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை இருக்க ஒரு இடத்துல மேண்டிஃபைடு வேரியேஷன் காட்டும் நம்ம உடம்புல. இப்போ லங்ஸ் இன்னர் பார்ட்டில் பார்க்குறாங்கன்னா, இப்போ லங்ஸ் எல்லா இடத்துலையும் ஒரே விதமான மேண்டிஃபைடு இருக்கும். டேமேஜ் இருக்கிற இடத்துல மேண்டிஃபைடு வேரி ஆகும். அப்போ அந்த சிஸ்டம் என்ன பண்ணும், இந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு கால்குலேட் பண்ணி காட்டும். ஸோ இப்படி தான் ஸ்கேனை வந்து எடுத்து பார்க்குறாங்க. புரியுது எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஜஸ்ட்டு ஒரு சொலினாய்டு தான் உள்ளே வச்சுருக்காங்க, அவ்வளோதாம்மா. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கால்குலேட் த மேண்டிஃபைடு இன்சைட் த சொலினாய்டுக்குள்ளே மேண்டிஃபைடை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ சொலினாய்டோட மேண்டிஃபைடு ஃபார்முலா பார்த்துங்க, μ0 NI/L இல்லை ஸ்மால் n × Iன்னு சொல்லிடுவோம். ஸ்மால் n கேபிட்டல் n வித்தியாசம் தெரியுதுங்களா? ஆமாம், கேபிட்டல் என்ன டோட்டல் நம்பர் ஆஃப் டென்ஸு எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கணும். ஸ்மால் என்ன நம்பர் ஆஃப் டென்ஸ் பெர் யூனிட் லெங்த், அதாவது N/L தான் நம்ம ஸ்மால் என்னன்னு சொல்கிறோம். அதை குழப்பிக்காய்ங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேண்டிஃபைடை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன கேஸில் ஃபஸ்ட்டு லெங்த்தை அதிகப்படுத்துகிறாங்க, லெங்த்தை ட்வைஸ் பண்ணுறாங்க, ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் டென்ஸு. அந்த மாதிரி அடுத்தது என்ன பண்ணுறாங்க, போத் லெங்த்தையும் அதிகப்படுத்துகிறாங்க, நம்பர் ஆஃப் டென்ஸையும் அதிகப்படுத்துகிறாங்களாம். அதில் மேண்டிஃபைடு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்புறம் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸை மட்டும் அதிகப்படுத்துகிறோம், லெங்த் ஃபிக்ஸடு. இதெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ABC 3 கேஸில் எதில் மைண்டிஃபைடு அதிகம்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஃபார்மில் எடுத்துங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், N வந்து ஃபிக்ஸடாக, N வந்து ஃபிக்ஸடாக, L மட்டும் 2 டைம் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆனால் மேண்டிஃபைடு என்ன ஆகும், குறையும். ஓகேங்களா? எங்கடா செம்ம காணும், இங்கே இருக்குது. இப்போ 2 டைம்ஸ் குறையும், கரெக்டாக. B/2ன்னு வந்துடும் ஆன்சரு. இப்போ ரெண்டுத்தையுமே அதிகப்படுத்துகிறாங்க. மேலே உள்ள நம்பர் ஆஃப் டென்ஸை அதிகப்படுத்துகிறாங்க, கீழே உள்ள லெங்த்தை அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த வேல்யூ என்னவாக இருக்கும், கான்ஸ்டன்ட். வெரி குட், இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன். அடுத்த 3வது கேஸில் நம்பர் ஆஃப் டென்ஸை மட்டும் அதிகப்படுத்துகிறாங்களாம். ஆமாம், நம்பர் ஆஃப் டென்ஸை மட்டும் அதிகப்படுத்துறாங்க, லெங்த் ஃபிக்ஸடு. அப்போ 2 டைம்ஸு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ரிசல்ட்டை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறதுல அதிகமாக வருது 3வது கேஸு தான், அதை இங்கே போட்டுருங்க. L ஃபிக்ஸடு 2n டைம்ஸ் அதிகமாகுது, நம்பர் ஆஃப் டென்ஸ் அதிகமாகுது. அப்புறம் வந்து லெங்த்தை மட்டும் அதிகப்படுத்தணும்ல, அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக உள்ளது கடைசியாக வந்துடும். சாரி, ரெண்டுமே உள்ளது வந்து நடுவில் அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இது பாதியாக குறையுண்டா. ஸோ அதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் எழுதி விட்ருங்க, ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் எழுதி விட்ருங்க. ஓகேவா? ரைட், அந்த சம்மு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே டொராய்டுன்னு ஒரு கொஸ்டின் இருக்குப்பா. இது ஒன்றும் அந்தளவுக்கு கேட்டது கிடையாது, நம்ம ஜஸ்ட்டு அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ சொலினாய்டு வந்து எப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சாப்பா. இப்போ எனக்கு மேண்டிஃபைடு அதிகமாகணும். இப்போ B = ஃபார்முலா என்னப்பா, B = ஃபார்முலா NI. ஓகேங்களா? நம்ம கரண்ட் அதிகப்படுத்தினா மேண்டிஃபைடு அதிகமாகும், இல்லாட்டி நம்பர் ஆஃப் டென்ஸ் அதிகப்படுத்தலாம். எனக்கு ஸ்ட்ராங் மேண்டிஃபைடு தேவைப்படும் போது நம்பர் ஆஃப் டென்ஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் அப்படி நம்பர் ஆஃப் டென்ஸ் அதிகப்படுத்திட்டே போனால் இடம் பெருசாக போயிடும், உங்கள் ரூம் பெருசுக்கு வந்துடும் அந்த காயில். ஓகேங்களா?
நான் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய இந்த எண்டை ஏன்னு எடுத்துங்க, இந்த எண்டை பின்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஏவையும் பியையும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணால் ஒரு ரிங்கு சேஃபில் வந்துடும். இந்த போலோ மிட்டாய் சாப்பிடுவீங்களா, அந்த மிட்டாய் மாதிரி வந்துடும். இல்லை ஸ்விம்மிங் ஃபூல் அந்த டியூப் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ரவுண்டு சேஃபில் வந்துடும். புரியுதாம்மா என்ன நடக்குதுன்னு? எஸ் ஒரு சொலினாய்டோட 2 எண்டையும் ஜாயின் டுகெதர் பண்ணுறாங்க. அது ஒரு சர்க்குலர் ஃபார்மில் வருது. தட் இஸ் கால்டு டொராய்டு. இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் டொராய்டு. ஓகேப்பா. ஸோ இந்த மாதிரி நம்ம வளைச்சி வச்சோம்னா அது பேர் டொராய்டு. இப்போ இதில் கரண்டை பாஸ் பண்ணிங்கன்னா இடமும் கம்மியாக இருக்குது பாருங்கள், இடம் கம்மியாக இருக்குது. ஆனால் நல்ல மேண்டிபிள் கிடைக்கும். நிறைய காயில்ஸை சுற்றிக்கலாம். நீ டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸை நிறையா வச்சுக்கலாம். அதனால தான் அப்படி இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டொராய்டு இது பண்ணுறோன்னு வச்சுங்க, டெரி தான் நம்ம ஜஸ்ட் இதில் காட்டி நம்ம பார்த்துக்கோமா. இதெல்லாம் நீ படிக்கணும் அந்த கொஸ்டின்லாம், இதெல்லாம் கேட்டே கிடையாது. 1 மார்க்கில் மட்டும் பார்த்துங்க. இப்போ ஒரு டொராய்டோட எலும்பு கூட சார் வரையணும். இப்படி வந்துடுது. இதில் தான் நம்ம காயில் சுற்றி வச்சுருக்கோம். கரெக்டாக இப்படி நம்ம சுற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து மேண்டிபிளை கண்டுபிடிக்க போகிறாங்க. நம்ம இப்படி போயிடுச்சு. இங்கே போய்ட்டுறா. இந்த படத்தை எப்படி இது பண்ணுறது தெரில. அந்த வந்துருச்சு பாருங்கள். நான் இந்த படத்தில் நல்லா கவனிச்சுங்க, ஜூம் பண்ணிப்போம். இப்போ இந்த டொராய்டு இருக்குல்லாமா, இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேண்டிபிளை கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நல்லா வார்த்தையை கவனிச்சுங்க. இப்போ இந்த இடத்துல மேண்டிபிள் கண்டுபிடிக்கலாமா, நடுவில் இந்த மாதிரி வெளியிலேயே மேண்டிபிள் கண்டுபிடிக்கலாமா. இது பேர் இன்சைன்னு சொல்கிறாங்க. சாரி, இது பேர் இன்டீரியராக, இது பேர் எக்ஸ்டீரியராக. உள்ளே உள்ளது இன்டீரியரு, வெளில உள்ளது எக்ஸ்டீரியர். அதாவது ஏனுங்கிற பாயிண்ட் போடுறேன்னா அது இன்டீரியரு, வெளில உள்ளது எக்ஸ்டீரியரு. இன்னொன்று இந்த காயில் நடுவில், இது பேர் இன்சைடு. இதை சீன் போடுங்க. அப்போ ஏபிசி 3த்துக்கு வித்தியாசம் புரியுதா? இன்டீரியரு, எக்ஸ்டீரியர், இன்சைடு. உனக்கு குழப்புற மாதிரி உள்ளது இன்டீரியர் வேறு, இன்சைடு வேறு. இன்டீரியர்னால் நடுவில், இன்சைட்னா உள்ளே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போ இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் இன்டீரியர்லேயும் ஆன்சர் 0வாம், எக்ஸ்டீரியர்லேயும் ஆன்சர் 0. ஏன்னா வெளியில் தானே இருக்குது. இப்போ ஏலையும் பிலையும் மேண்டிபிள் 0. சியில் எவ்வளோ இருக்குது யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். சியில் எவ்வளோ மேண்டிபிள் இருக்கும் உள்ள ஒரு காயிலுக்குள்ளே? உனக்கு தெரியும் ஆன்சரு. சொலினாய்டுக்குள்ளே எவ்வளோமா இருந்துச்சு மேண்டிபிள்? அதே தானே இங்கே இருக்கும். அதை தானே வளைச்சி வச்சுருக்கீங்க நீங்கள். நேராக இருந்தானா வளைஞ்சிருந்தானே அதே மேண்டிபிள் தான் இருக்க போகுது. உனக்கு ஒரு சின்ன இடத்துல ரவுண்டாக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அதை வந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அதை பார்த்துக்கிறீங்க. இது ஒரு 5 மார்க்குடா, நாட் அ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த மாதிரி நம்ம இப்போ மோசமான டயக்ராம் வரைஞ்சோம்ல, அந்த மாதிரி வரையாமல் ஜஸ்ட்டு 2 சர்க்கிளை போட்டுடுறாங்க. போட்டுட்டு இங்கே எக்ஸாக போட்டிருக்காங்க, இங்கே டாட்டாக போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? காயில் உள்ளே போய் வெளில வருது. இதை காயில் அப்படி சுற்றி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரைட். இந்த மாதிரி வரைஞ்சிட்றோம். இப்போ மொத்தம் என்ன பண்ணுறாங்க, 3 பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. உள்ள பாயிண்ட் பி, அவுட் சைடில் இன்டீரியர் பாயிண்ட் பி, எக்ஸ்டீரியர் பாயிண்ட் கியூ, இன்சைடில் எஸ். இந்த எஸ்ஸில் மட்டும்தான் வேல்யூ வரும், உள்ள வெளிலலாம் வராது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல இன்டீரியர் கண்டுபிடிக்கிறாங்கம்மா. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம், முதல்ல என்ன பண்ணணும், ஒரு ஆம்பிரியன் லூப் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டீரியரில் கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே ஒரு ஆம்பிரியன் லூப் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இப்போ ஃபார்முலாவை எழுதுகிறோம். இன்டீரியரில் நம்ம கண்டுபிடிக்க போகிறாங்க. இன்டீரியரில் மேண்டிபிள் கண்டுபிடிக்க ஃபார்முலா நம்ம ஆம்பியர் லூப்பு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஆம்பியர் சர்க்கிள் அப்படி பிடிஎல் ஈக்குவல் டு μ0 IN க்ளோஸ்டு. இதில் என்ன கதை சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு லூப் எடுத்துக்கிறேன்னம்மா, இதில் எங்கேயா கரண்ட் பாஸ் ஆகுதா யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா கரண்டெல்லாம் வெளியில் தான் இருக்குது, வெளியில் தான் கரண்ட் இருக்குது, நடுவில் கரண்ட் கிடையாது. அதனால் கரண்ட்டு 0, மேண்டிஃபீல்டு 0ன்னு முடிக்கணும். அவ்வளோதான். புரியுதா? இப்போ லூப் வந்து உள்ளே எடுத்துக்கிறோம், இன்டீரியரில் எடுத்துக்கிறோம், லூப்புக்குள்ளே நோ கரண்ட்டு. ஸோ மேண்டிஃபீல்டு வேல்யூ 0. புரியுதா? அடுத்தது எக்ஸ்டீரியர் பாயிண்ட் கியூ எடுத்துங்க. எக்ஸ்டீரியரில் எவ்வளோ மேண்டிஃபீல்டுன்னு வரைகிறோம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்பியர் லூப்பு அப்படி பெருசாக வரைகிறாங்க. அது 3ன்னு போடுறாங்க, நம்பர் 3 போடுறாங்க. ஏன்னா வெளியில் இருக்குல்ல, அதனால் 3 போட்டிருப்பாங்க.
அதை நீ குழப்பிக்க வேணாம். எங்கம்மா அடுத்த எக்ஸ்டீரியரு லெங்க்த்தெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறான். லெங்க்த்தோட வேல்யூ 2πr, அதெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் ஃபார்முலா இது தானேம்மா, BDL = μ0 என்க்ளோஸ்டு. இங்கே யாராவது கரண்டோட வேலையை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். Zero, sir. வெரி குட். எப்படிம்மா சொல்கிறீங்க? There is no current. இல்லைடா, இப்போ தான் இங்கே ஒயர் உள்ளே தானே இருக்குது, உள்ளே தானே ஒயர் இருக்குது, அதான் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டு இருக்கு. Outside exterior current zero. நான் லூப் இங்கே லூப்புக்குள்ளே தானே எடுத்திருக்கேன், லூப்புக்குள்ளே தானே கரண்ட் இருக்குது. நீ சொன்னது ரைட்டு தான், ஆன்சர் 0 தான். ஆனால் லூப்புக்குள்ளே தான் இந்த கரண்ட் இருக்குது. இப்போ இன்சைடில் கரண்ட் இருக்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல எக்ஸ் போட்டிருக்காமா, அப்போ கரண்ட்டு உள்ளே போகுது. இந்த இடத்துல டாட்டு போட்டிருக்கமா, கரண்ட்டு வெளில வருது. அப்போ வெளில வந்து உள்ளே போகுது, வெளில வந்து உள்ளே போகுது. அப்போ அங்கே கரண்டோட வேல்யூ என்னது? 0. கரண்ட்டு இருக்குது, ஆனால் வேல்யூ 0. ரைட்டாம்மா? கரண்ட்டு இன்வெர்டாக போயிட்டு வெளில வருது. ஸோ இன்வெர்டாக எத்தனை கரண்ட் போதா, அவுட்வெர்டாக அத்தனை கரண்ட் வருது. அப்போ நெட் கரண்ட் வேல்யூ 0. இப்போ கரண்ட்டு 0னா மேக்னிஃபைடு என்ன ஆயிடுது? 0 அப்படின்னு போடுறாங்க. ஓகேவா? அடுத்தது ஃபைனல். இன்சைடில் இங்கே தான் ஆன்சர் வரும். சொல்லி நேரில் போட்டோம்ல அந்த மாதிரி இன்சைடில் பாயிண்ட் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த டயக்ராம் போக மாட்டுது. இன்சைடில் பாயிண்ட் எஸ் எடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆம்பியர் லூப் வரைகிறோம், அதை தொட்ட மாதிரி. இப்போ இதில் கரண்ட் யார் மட்டும் தான் வரா? வெளியில் வரக்கூடிய உள்ளே போகக்கூடிய கரண்ட் மட்டும் தான் வரும். கரெக்டாக அந்த டாட்டு இன்வால்வ் ஆகலை பாருங்கள். எக்ஸு மட்டும் தான் உள்ளே இருக்குது அந்த லூப்புக்குள்ளே. இப்போ சார் ஒரு லூப்பு போட்டுக்கணுமா, இந்த லூப் நம்பர் 2மா, உங்கள் புக்கில் வேணால் எடுத்துப்பார். இந்த லூப்புக்குள்ளே கரண்ட் வந்துடும். எக்ஸ்ன்னு போகிற கரண்ட் மட்டும் தான் வரும், டாட்டு கரண்ட் வராது. அப்போ இங்கே நெட் கரண்ட் இருக்குது. அப்போ மேண்டிபிளை கண்டுபிடிக்க போகிறோம். இன்சைடில் மேண்டிபிள் ஃபார்முலா BSDL = μ0 I என்க்ளோஸ்டு. டோட்டல் கரண்ட்டுங்கிறது n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் × Iன்னு வருது. அப்போ μ0 NIன்னு போடுறாங்க. அதை தீட்டா வந்து அதாவது BDL cos θவா, தீட்டா வந்து 0 டிகிரி எடுத்து 1ன்னு போடுறாங்க. மேக்ஸிமம் வேல்யூ 1 போடுறாங்க. இன்டெகிரேஷன் DL 2πr, ஏன்னா சர்க்கிளாக தானே எடுத்துக்கிட்டேன், அதான் 2πr. அதை ஃபஸ்ட்டே போட்டு காட்டிடுறாங்க. டோட்டல் லெங்த் ஆஃப் த லூப் வந்து 2πr. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணினா இந்த ஆன்சர் வரும். அந்த n/l அதுக்கு பதிலாக ஸ்மால் n போடலாம். பட் த சேம் ஆன்சர் வில் பி கம் BS = μ0 NI. அப்போ சொல்லினரில் என்ன பார்த்தோமோ, த சேம் ரிசல்ட் வில் பி கண்டினியூ ஆன் டொராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.